மனைவியை குறித்து நான் சொன்னேன், அவ திராட்சை கொடி. அவங்க உங்களை தான் டிபெண்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு சம்பாதிக்க முடியும், தனியாக நிற்க முடியும், எல்லாமே முடியும். முடியாதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஏனோ தெரில, ஆண்டவர் அந்த இதயத்தை அப்படி தான் படைச்சிருக்கிறார். எல்லாமே அவங்களால முடியும். நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்கன்னா கூட ரொம்ப அழகாக அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிற அளவுக்கு திறமை, படிப்பறிவே இல்லாத ஒரு பெண்ணுக்கு கூட இருக்கும். கிராமத்தில் வாழ்ந்த ஒரு 20-22 வயசு பெண்ணுக்கு கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட பிள்ளைய வளர்த்துருவா, சமைச்சிருவா, வேலைக்கும் போயிடுவா, குடும்பத்தையும் பார்த்துக்குவா, நீங்கள் அனுப்புகிற பணத்தை கூட மெயின்டைன் பண்ணிடுவா. am I right? கண்டிப்பாக செய்வாங்க. நீங்கள் வேலைக்கு போகலன்னா கூட அவங்களே சம்பாரித்து உங்களையும் பார்த்துப்பாங்க. சிக்கனமாக கொடுக்குற காசில் அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எல்லா திறமையும் ஒரு பெண்ணுக்கு, ரொம்ப பேசிக்கான பெண்ணுக்கு கூட இருக்கும். அது நல்ல விஷயம். ஆண்டவர் என்னை நீதிமானாக வச்சிருக்கிறார். எனது குடும்பத்தினுடைய ஆரோக்கியமோ ஆனந்தமோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மை வைஃப். அவங்கள எந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். குறைகள் இருக்குன்றதுனால ரிஜெக்ட் பண்ணவே கூடாது. நான் எப்படி இருக்கிறோம் அப்படியே ஆண்டவர் என்னை ஏற்றுக்கிட்டார். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே ஏற்றுக்கணும். ஆல்டர்னேட்டிவ் பண்ணி தான் உன்னை ஏற்றுக்கணும்னா அது உண்மையான அன்பு. இந்த கணவன் மனைவி மேலே பாராட்டுகிற அன்பை கிறிஸ்து சபை மேலே பாராட்டின அன்புக்கு ஒப்பிடுகிறார். அவர் முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். எப்படி? ஸோ தகப்பன்மார்க்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பக்கத்துலேருந்து அது ரெசிப்ரோகேட் ஆகும், இது எனக்கு பிரதிபலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்காம காட்டுகிறது தான் தகப்பனுடைய பாசம். புரியுதில்ல? அவங்க மட்டும் பாசமாக இல்லை, நான் மட்டும் எதுக்கு பாசமாக இருக்கணும்னே சொல்லாமல், நோ மேட்டர் வெதர் ஷி லவ்ஸ் ஆர் நாட், நோ மேட்டர் ஷி ஒபேஸ் ஆர் நாட், முந்தி அன்பு கூர்ந்தார். First love should be given to the wife from husband according to the word of God. இதுதான் சத்தியம். இது கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் உண்மை. மணவாட்டி சபை மேலே ஆண்டவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முந்தி தன்னுடைய உன்னதமான அன்பை ஊற்றினார். ஸோ உங்களுடைய உண்மையான அன்பு மனைவிக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட்டே ஆகணும். இல்லாட்டி வேதத்தின்படி நம்ம நடக்கலைன்னு அர்த்தம்.